அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் டு மை ஐடியா சேனல். நான் என்னோட சேனலில் எனக்கு தெரிஞ்ச எல்லா சின்ன சின்ன ஐடியாஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு இதில் ரவுண்டான ஷேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்த மட்டும் இப்போ நான் கட் பண்ண போகிறேன். அந்த ரவுண்டான ஷேப்பை கட் பண்ண பின்னாடி அதோட சென்டரில் ஜஸ்ட் கட் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு பிரேஸ்லெட் கிடைக்கும். அதுக்காக ஸோ இப்போது அதை கட் பண்ண பின்னாடி ஜஸ்ட் எப்போதும் ஆஸ் யூஷுவல் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்க்கெலாம் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ்லாம் எடுத்து ரேப் பண்ணிவிட்டேன். இதோட பேசிக் மெத்தட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 40 ஸ்டாண்ட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா தின்னாக கிடைக்கும். இப்போ நான் இதை வந்து நீடில் வித்து இந்த த்ரெட்டோடு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஹூக் இருக்கு இல்லையா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஹூக், அந்த இதை வந்து அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு எப்படி கிளாத்லலாம் ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா இதை நான் சுற்றிடுறேன். அப்போ தான் நல்லா டைட்டாக நிற்கும். அதுக்காக இப்போ சுற்றி முடிச்சுட்டு எந்த மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் லைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கிறதையும் நான் காட்டிடுறேன். ஃபைனலாக இதை வந்து நம்ம கம் பண்ணி ஒட்டிடுவோம். அப்போ தான் நல்லா அட்டாச்சபிளாக ஒட்டி இருக்கும். அதுக்காக இது ஒன் சைடு ஹூக் மட்டும் மாட்டினா போதும், டபுள் சைடு யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம நூல் தான் வச்சுருக்கோம், அதனால் அது ஈஸியாக மாட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இதை வந்து இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கூட ஹூக்கை வந்து மாட்டிக்கலாம், ஓகேங்களா. இப்போ இந்த பக்கம் ஹூக் இருக்குது, இந்த பக்கம் நான் எதுவுமே மாட்டலை. உங்களுக்கு வேணுன்னா இதே கலரில் நூல் கூட சென்டரில் மாட்டிக்கோங்க. நான் அந்த சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி அதை மாற்றுறேன். ஸோ இதுக்கு மேலே லைட்டாக ஒரு சின்ன டெக்கரேட் பண்ணிடுவோம். இந்த இதை வந்து சிம்பிளாக டெக்கரேட் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரோஸ் இது வந்து ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. இந்த இதை ஈஸியாக எங்கே வேணாலும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம இங்கே த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.